வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா? எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க? எதிலெல்லாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க. ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கு, அதாவது இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டாக் வந்து இண்டஸ் இந்தியன் பேங்க்கு. இந்த பேங்க் வந்து நேற்று, அதாவது 11 மார்ச் அப்போ வந்து 27% ஒரே நாளில் வந்து விழுந்துச்சு. அது ஏன் விழுந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இண்டஸ் பேங்கோட அந்த ஸ்டாக்ஸை பற்றி, அதோட ஃபண்டமெண்டலு, அதோட சார்ட் இப்போ எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அது ஏன் விழுந்துச்சு, அதுக்கப்புறம் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டாக்ஸ் விழுந்திருக்கா, அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் கடைசியாக நான் இந்த ஸ்டாக் வந்து இதுக்கப்புறம் எங்கே போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லுவேன். அதனால் முழுமையாக பார்க்க முடிஞ்சால் முழுமையாக பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ் பேங்க் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல காமிக்கிறேன். இதை முதல்ல விக்கிபீடியாவில் உங்களுக்கு காமிக்கிறேன். விக்கிபீடியா படி பார்த்தோம் அப்படின்னா, இண்டஸ் பேங்க் லிமிடெட் அப்படிங்கிற வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி. அதாவது ஒரு பேங்கு மும்பையில் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. 1994 இதாக இருந்துச்சு. ஹிந்துஜா குரூப்பில் வந்து அவங்க வந்து என்ஆர்ஐ அப்படின்னா நேஷ்னல் நான் ரெசிஸ்டன்ட் இந்தியன் சொல்லுவாங்க. ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னா வெளிநாடுகளில் தங்கியிருந்து இருக்கக்கூடிய இந்தியர்கள். அவங்க அதேமாரி சில பேர்களால் இந்த பேங்கை வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதை வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தெரியும் உங்களுக்கு. அதாவது இந்து சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஒரு மோட்டிவேஷனாக வச்சு அது மூலமாக அந்த பேரை வச்சுக்காங்க, இண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. 1994 ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க அசோக் லைலாண்ட் ஃபினான்ஸ். அதாவது அது வந்து ஒரு வாகனங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ண கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஹிந்துஜா குரூப்போடது. அதான் வந்து இது பண்ணாங்க. அப்புறம் 2007 வந்து லக்சம்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு. 2028 எல்லாருக்கும் தெரியும், அந்த நேரம் நம்ம வந்து ஸ்டாக்கு கிராஷ் ஆகிருச்சு. 2007 அதனால் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. பொதுவாக வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும்போது அவங்க எல்லாருமே வந்து கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து நிறைய அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கம்பெனியை லிஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க 2007 பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ் பேங்க் அக்கோசியேஷன் வந்து அதுக்கப்புறம் நிறைய அக்கோசியேஷன் பண்ணிக்கிறாங்க. டக்ஷே பேங்க்னு சொல்லி ஒரு பேங்க். அது வந்து இந்தியாவில் வந்து ஒரு கிரெடிட் கார்டு செக்ஷனில் லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க 2011. அந்த இதையும் அக்வர்னா அதை கையகப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அதேமாரி இன்னொரு கம்பெனி பாரத் ஃபினான்ஸ் இன்க்ளூஷன்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி பிஎஃப்ஐஎல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் இது பண்ணிக்கிறாங்க 2017. அது இன்னமும் அதோட சப்சிடரியில் தான் இருக்குது. கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும், சப்சிடரியில் இருக்குது. இதுக்கப்புறம் இப்போ கடைசியாக மகாராஷ்டிராவில் கூட வந்து கொஞ்சம் சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட கொலாபரேட் பண்ணி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபார்மருக்குலாம் வந்து கொடுத்து அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. இப்போ நேற்று விழுந்ததை வந்து இதுலேயே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட மார்ச் 11, 2025 இண்டஸ் பேங்க் ஷேர் கிராஷ்டு 27% டியூ டு டிஸ்கிரிபன்சி இன் த டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ அப் டு டேட் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அது ஏன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் என்ன ப்ராப்ளம், டிஸ்கிரிபன்சினா என்னங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அப்புறம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு 55,000 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனி. அதில் நெட் இன்கம் பார்த்தோன்னா ஒரு 9,000 கோடி போட்டிருக்குது. அப்புறம் ஈக்விட்டி அசட்டு அதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு போட்டிருக்கு. இது ஹிந்துஜா குரூப்போட வருது. எம்ப்ளாயீஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 45,000க்கு மேலே 2024 படி. சப்சிடரி அப்படிங்கிறது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, துணை கம்பெனி மாரி. அப்புறம் கேபிட்டல் ரேஷியோ எல்லாம் போட்டிருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. அப்புறம் அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கு. கமர்ஷியல் பேங்கிங் அதிகமாக முக்கியமாக, கிரெடிட் கார்டு, இன்வெஸ்ட்மெண்ட், மோர்கேஜ், ப்ரைவேட்டு, அப்புறம் வெல்த் மேனேஜ்மெண்ட், அதேமாதிரி பல செக்டாரு. அதுக்கப்புறம் இப்போ உள்ள ஒரு யார் அப்படின்னா சிஇஓ சுமந்த் காத்பலியா அப்படின்னு ஒரு ஆள். அதுக்கப்புறம் அருண் குர்ரானா அப்படிங்கிறது வந்து அவர் வந்து சிஇஓ. கோபிந்த் ஜெயின் அப்படிங்கிறவர் வந்து சிஎஃப்ஓ. இவர் சிஎஃப்ஓ பற்றியும் ஒரு நியூஸ் இருக்குது. அதையும் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். சரி, இதுதான் வந்து நம்ம வந்து ஹை லெவலில் இண்டஸ் பேங்க்னா என்ன அப்படின்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ப்ரைவேட் பேங்க்லேயே 4வது இடத்துல இருக்கக்கூடிய பேங்கு. ப்ரைவேட் செக்டாரில் 4வது இடத்துல இருக்கக்கூடிய பேங்கு. இப்போ நம்ம வந்து இதோட ஃபண்டமெண்டலாக லைட்டாக வந்து ஒரு நிமிஷத்தில் பார்த்துடலாம். இப்போ இது வந்து அடுத்து நம்ம இதில் பார்க்குறோம். இது 53,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. அப்புறம் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 689 இருக்குது. அப்புறம் ரிஸ்க்கு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம அந்தளவுக்கு பார்க்க போகிறதில்ல. ஸ்டாக் பி ரேஷியோ பார்த்தோம்னா 7 இருக்குது. அதனால் வந்து ஓவர் வேல்யூடு கிடையாது. இதுலேயும் பார்த்தோம், இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். 5வது இடத்துல இருக்குது
ஒரே நிமிஷம் மேலே தள்ளிக்கிறேன். பிரைவேட் செக்டார் பேங்க்கில் 5வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 40 மில்லியன் கஸ்டமர் நேஷ்னல் வைட் அப்படின்னு போட்டிருக்கு. 40 மில்லியன் அப்படிங்கிறது என்னென்னா 4 கோடி பேர் 4 கோடி பேரை வந்து ஒரு கஸ்டமராக வச்சுக்குது. 2வது லார்ஜஸ்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டர்னா பணம் கொடுக்குறவங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ்னால் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஆளுங்க அதேமாரி. அப்புறம் இவங்க செக்டார் எல்லாம் பார்த்தா எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ரீட்டைல் பேங்கிங், கார்ப்பரேட் பேங்கிங், ட்ரெஷரி எல்லாமே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த போட்டக்கூடிய இது ஃபுல்லும் பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் ரிலேட்டட் உள்ள டெர்மினாலஜி, சிஎன்பிஏ, என்என்பிஏ, சிபிசிஆர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேண்டாம். நம்ம அடுத்தது பிரான்ச்லாம் பார்த்தோம் எல்லாமே பார்த்தா பிரித்து தான் வச்சுக்காங்க. மெட்ரோ, அர்பன், ரூரல் எல்லாமே இருக்குது. லோன் புக் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் எல்லாம் கலந்து தான் இருக்குது. கார்ப்பரேட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ஃபைனான்ஸு வாகனங்களுக்கு, வாகனம் இல்லாததுக்கு, மிட் சைஸ் கார்ப்பரேட்டுக்கு, மைக்ரோ ஃபைனான்ஸ்க்கெல்லாம் எல்லாத்துக்கும் போட்டிருக்குது. இதெல்லாம் விட்டு தள்ளும். இப்போ நம்ம அடுத்து உள்ளே போகலாம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் காமிச்சிக்கிறாங்க. இதில் தான் வந்து குளறுபடி பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படிங்கிறது இல்லை நெட் ப்ராஃபிட்டே பாருங்கள் 1000 கோடி, 1004 கோடி, 3600 கோடி, 4000 கோடின்னு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தா செமையாக இருக்குது. கிட்டத்தட்ட 7400 கோடி, 9000 கோடி அண்டு 7027 போட்டுக்குது. இவ்வளோ தூரம் நல்லா தான் போய்கிட்டு இருந்த பேங்கு இப்படி ஒரு ஃப்ராடில் மாட்டினாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது நம்ம எவ்வளோ வந்து ஷேர் ஹோல்டிங் ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ப்ரொமோட்டர், எஃப்ஐஐ, டிஐஐ, கவர்மெண்ட், பப்ளிக் எல்லாரையும் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ்லாம் முன்னாடி ஒரே அளவு தான் 16%. எஃப்ஐஐ பார்த்தோம்னா முன்னாடி 46% வச்சுருக்காங்க. ஒரு கடந்த 2-3 வருஷத்தில் அவங்க குறைச்சிட்டாங்க 24. டிஐஐ பார்த்தோம் அப்படின்னா அவங்க கூட்டியிருக்காங்க 42%. அப்புறம் கவர்மெண்ட் அந்த அளவுக்கு கிடையாது. பப்ளிக் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த 16 அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ்லேயே இருக்கிறாங்க. இப்போ இது போதும், இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இதோட நியூஸை கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேரலாக நம்ம அந்த சார்ட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்த உடனே இப்போ என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த பேங்கு என்ன நடந்துச்சு, இண்டஸ் பேங்கு ஃபோரெக்ஸ் போர்ட்ஃபோலியோ நியூஸ் எக்ஸ்பிளைன்டு அதே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கோடி ரூபா நமக்கு வந்து டிஸ்கிரிபன்சி வந்து அதனால் நஷ்டம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1577 கோடி. இது வந்து அதோட மொத்த மதிப்பில் பார்க்கும்போது 2% தான், 2.35%. டிசம்பர் அதோட நெட்ஒர்த்தை கம்பேர் பண்ணும்போது இதில் யார் சிஇஓனா ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி சுமந்த் காத்பாலியா அப்படிங்கிறவர் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. இது இப்போ இறங்கியிருக்கக்கூடிய விலை வந்து நவம்பர் 2020 கம்பேர் பண்ணும்போது இதுதான் இப்போ அந்த லெவலில் கம்பேர் பண்ணும்போது இப்போ தான் அந்த அளவுக்கு இறங்கிருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்குது. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். ஓகே, மீன்வைல் நோட்டிஸ்ட் எஸ். ஸோ இவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து ஒரு அக்கௌண்டிங் பண்ணும்போது ஒரு தவறுகள் பண்ணியிருக்கிறாங்க, தப்பாக பண்ணியிருக்கிறாங்க. டெரிவேட்டிவ் அக்கௌண்டிங்கில் வந்து ஒரு ஏமாத்து வேலைன்னு தான் சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படிங்கிறன்னா அவங்க வந்து காட்டின விதம் வந்து தப்பு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கரெக்டாக காட்டலை. அவங்க வந்து அதை அசட்டில் காமிச்சு அது மூலமாக 1500 கோடிக்கு மேலே வந்து அவங்க மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதனால் எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸை வச்சு அவங்க வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ வெளியே வந்ததுனால அந்த நியூஸ் இது ஒரு ஃப்ராடு மாதிரி கிட்டத்தட்ட. அதனால் இது தெரிஞ்சது மூலமாக 27% வந்து இறங்கிருச்சு. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரின் கரன்சி எக்ஸ்போஷர் எப்போல்லாம் நம்ம வந்து வெளிநாட்டு கரன்சி கூட எக்ஸ்போஷர் இருக்குதோ அப்போ வந்து இந்த ட்ரேடிங் டெஸ்க் அப்படிங்கிறவங்க வந்து ஹெட்ஜ் பண்ணணும். அதாவது நம்ம வந்து எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்கும்போது அதுக்கு ஹெட்ஜ் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா டப்புக்கு நம்ம வந்து அது பாதுகாப்புக்காக நம்ம ஹெட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியது. ஒரு பேங்காக இவங்களும் வந்து அந்த வேலையை பண்ணணும், ஹெட்ஜ் பண்ணணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை செலவாகும், அதையும் அவங்க பண்ணுவாங்க. அந்த தொகை வந்து அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்க்கு வந்து போகும். அதாவது அந்த கணக்கில் வந்து இதாயிரும். இதில் வந்து அவங்க குளறுபடி பண்ணிட்டாங்க. அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஒழுங்காக காட்டலை. அதனால தான் இதை டெரிவேட்டிவ் அக்கௌண்டிங் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி செஞ்சது மூலமாக இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக வந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கணக்கு காமிச்சிருக்காங்க.
இது மூலமா அவங்களுக்கு வந்து அதனால தான் இது வந்து ஒரு ஃப்ராட் அப்படிங்கிறாங்க. ஆர்பிஐ வந்து 2023ல ஒரு சட்டம் இது பண்றாங்க ரூலு. கிளாசிஃபிகேஷன், வேல்யூவேஷன், ஆப்பரேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் கமர்ஷியல் பேங்க். இதுவும் ஒரு கமர்ஷியல் பேங்க் அப்படின்னால இது வந்து இந்த ரூல் வந்து இதுக்கும் இதாகும். அதை ஏப்ரல் 1, 2024லேருந்து செயல்படுத்தணும்னு செயல்படுத்தியிருக்காங்க. எல்லா பேங்க்கும் அது கூட சேர்ந்த பேங்க் எல்லாமே ஜூன் 2024லேயே வந்து ஓரளவு அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம இண்டஸ் பேங்கால பண்ண முடியல. கடைசி நவம்பர் லாஸ்ட் இயர் போன வருஷம் 2024 நவம்பர் வரைக்குமே அவங்களால வந்து பின்பற்ற முடியல. இதுக்கிடையில என்ன இன்னொரு விஷயம், ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா, விசித்திரம்னு சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு தெரிஞ்சே தான் பண்ணிக்கிறாங்க. ஆம், என்ன நடந்திருக்கு அப்படின்னா, போன டிசம்பர் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி, ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி கோவிந்த் ஜெயின் அப்படிங்கிறவர் சிஇஓ. அந்த சிஇஓ அப்படிங்கிறது பணம் சம்மந்தப்பட்ட நிர்வகிக்கக்கூடியதில் மிகப்பெரிய ஆள். எப்படி ஒரு கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் பண்ணதில் சிஇஓ இருக்காரோ, அதுமாரி சி சூட்டில் உள்ளவர் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். அவர் வந்து ரிசைன் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இது அவருக்கு தெரிஞ்சுட்டோ என்னவோ தெரில, முன்னாடியே அவர் ரிசைன் பண்ணிக்கிறாரு. அப்புறம் இவர் ஆர்பிஐ வந்து சிஇஓ வந்து இன்னும் 1 வருஷத்துக்கு நீங்கள் இருக்கணும், அக்கௌண்ட் எல்லா பிரச்சனையும் முடியிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அதுமாரி அவங்களை உட்கார வச்சுக்கிறாங்க 3 வருஷத்துக்கு பதிலாக. அப்புறம் வாட் அனலிஸ்ட் ஆர் சேயிங், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்கேஜ் எல்லாமே டவுன் கிரேட் தான் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதேமாரி பேங்கை வந்து யாரும் அப்கிரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேங்க்கும் எக்ஸ்டர்னல் ஏஜென்சியெல்லாம் வச்சு செக் பண்ணுறாங்க. இன்னும் இது பிரச்சனை முடிஞ்சுட்டா, இல்லை இன்னும் இதோட மோசமாக இருக்கா, என்ன ஏதுன்னு அப்படிங்கிறது இப்போ தான் நோண்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து இந்த பேங்க் வந்து கீழே விழுந்ததுக்காக ஒரு காரணம், டெரிவேட்டிவ். இதுக்கப்புறம் இப்போ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எப்போமா நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதேமாரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதில் என்னன்னா, இடத்துல இருக்கக்கூடியது எஸ் பேங்கு, அப்புறம் ஏவிஎம் இந்தியன் ஹவுசிங், நியூ இந்தியா கார்ப்பரேட்டிவ் பேங்க், லக்ஷ்மி விலாஸ் பேங்க், ஐஎல்&இஎஸ், திவான் ஹவுசிங் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன், அதாவது டிஹெச்எஃப்எல், பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கார்ப்பரேட்டிவ் பேங்க். இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா, நான் இப்போ என்னெல்லாம் பேர் சொன்னோம் அது எல்லாமே ஒரு டைமில் வந்து அவங்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்லேயே இருந்த ஆளுங்க. இவங்களும் கிட்டத்தட்ட கமர்ஷியல் பேங்க் மாதிரி. எஸ் பேங்குங்கிறவங்க பேங்கு, இவங்க எல்லாருமே. இப்போ இவங்களையும் பார்த்தோன்னா, இதேமாரி பண மோசடி, ஃப்ராட் பண்ணுறது, இதேமாரி ஏதோ ஒரு பிரச்சனையில தான் மாட்டினாங்க. மாட்டினதுக்கப்புறம் இவங்களோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. எஸ் பேங்க் எப்படி இருந்துச்சு, லக்ஷ்மி விலாஸ் என்ன ஆச்சு, அது அப்படிங்கிறதெல்லாம், டிஹெச்எஃப்எல் இதுவுமே பார்த்தோன்னா இதேமாரி தான் கிராஷ் ஆச்சு. சில நாட்கள்லேயே எல்லா பேங்க்கும் கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் அது வந்து திருப்பி மீண்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டால், அது வந்து மீளவே இல்லை. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் காட்டுறேன். அந்த எஸ் பேங்க் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாமே வந்து மற்றவங்க வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. இதுவுமே அக்வயர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பண்ணிட்டாங்க. மற்ற கம்பெனிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதை அக்வயர் பண்ணிட்டாங்க. அக்வயர் பண்ணி அதுக்கப்புறம் அதோட குரோத் ஒன்றுமே இல்லை. அந்த கம்பெனியே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. அதே மாதிரி தான் ஆச்சு. அதனால் அதுக்கு உதாரணம் இந்த ஒரு எஸ் பேங்க் அந்த டைம் வந்து 2வது லார்ஜஸ்ட் பேங்க்னு நினைக்கிறேன். அந்த டைம் இருந்தது. எஸ் பேங்க்கில் போட்டவங்களுக்கெல்லாம் பணம் ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு அந்த டைமு. அப்புறம் 2018ல் பார்த்தோம் அப்படின்னா, இதேமாரி ஒரு கடுமையான சரிவு. எவ்வளோ அடங்கியிருக்கு, நான் 1 மாதத்தில் இது வேண்டாம், 1 மாதத்துலேயே பார்ப்போம். அப்போ தான் கிராஃப் பெருசாக தெரியும். இப்போ 1 மாதத்துல பார்த்தோன்னா 46% போயிருக்குது கீழே. அதுக்கப்புறம் இதேமாரி சைடுலைக்கு போய் திருப்பி இதுதான் வந்து நம்ம ரீட்டெயில்காரங்க வந்து இவ்வளோ தூரம் இறங்கிட்டு அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாங்க வருவாங்க. அதேமாரி வாங்க வந்தவங்க தான் இது. திருப்பி வந்து எவன்லாம் விற்காம இருந்தானோ அவன் பதிலுக்கு திருப்பி விற்க ஆரம்பிச்சுருவான். இதே நிலமையில தான் இப்போ பயங்கரமாக ஒரே நாளில் இறங்கியிருக்குது. இன்றைக்கி பார்த்தா 5% ஏறி இருக்குது. இப்போ அதேமாரி கொஞ்சம் வாங்க விடுவாங்க. எவன்லாம் வந்து இப்போ நல்லா இறங்கி இருக்குது, இதை வாங்கினா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் பழைய ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி எவன்லாம் வாங்கணும்னு நினைக்கிறானோ வாங்குவாங்க. திருப்பி யாரெல்லாம் விற்காம இருந்தாங்களோ அவங்க வந்து மெதுவாக விற்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஹோப் இல்லாமல் போயிடும். அப்போ எல்லாருமே விற்கும்போது பயங்கரமாகி இப்போ ரூ. 16 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரூ. 400 ஒரு டைமில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக்கு எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம். இது ஒரு ஸ்டாக்கு, நல்ல ஸ்டாக்கு எஸ் பேங்க் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு. இதுக்கப்புறம் நம்ம இதேமாரி மற்ற ஸ்டாக்ஸ்லாம் லக்ஷ்மி விலாஸ் இது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே இண்டஸ் பேங்க். அதனால் நம்ம அதையே பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, இதுலேயும் இந்த கிராஃப் இப்படியே போயிருக்குது. 382 இருந்து கடைசி பல மடங்கு உயர்ந்திருக்குது 2018ல். அதுக்கப்புறம் விழுந்துச்சு. கொரோனா டைமில் பயங்கரமாக கீழே விழுந்துருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் 40% தான் அந்த ஸ்டாக்ஸ்லாம் மற்ற ஸ்டாக்ஸ் இறங்குச்சு. இது பயங்கரமாக கீழே விழுந்துருக்குது. ஏன்னா பாருங்கள், இது வந்து 2000 அதுக்கு முன்னாடியே விழ ஆரம்பிச்சிருக்குது. அப்புறம் இது கொரோனா வந்தவுடனே பயங்கரமாக விழுந்து ரூ. 250 போயிட்டு. அங்கேருந்து இவங்க வந்து இதேமாரி போலி கணக்கு அது இதுன்னு காமிச்சாங்களா என்னன்னு தெரியல. அதனால் அப்படியே மேலே ஏறி போய்
அந்த இடத்துக்கு வந்துச்சு. திருப்பி அங்கேருந்து இதுக்கு முன்னாடி அக்டோபர்லேயே விழும்போது பயங்கரமா விழுந்திருக்குது. திருப்பி இங்க வந்து விழுந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இது என்னோட பழைய அ அனுபவங்கள வச்சு சொல்றேன். இதுக்கப்புறம் திருப்பி இதே மாரி சைட்ல அன்னைக்கு இப்படி போகும். கொஞ்சம் இல்ல வாங்க விடுவாங்க அப்படியே கொஞ்சம். இப்படியே மேல போகலாம். அதுக்கப்புறம் திருப்பி இத பழைய நிலைமைக்கே வரும். அதுக்கப்புறம் அது எந்திரிக்குமா எந்திரிக்காதாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனா இதுக்கு முன்னாடி ஃப்ராடுங்கிற மாட்டுன கம்பெனிக்கு எதுவுமே வந்து ஆ ஒரு நம்பிக்கையே இழந்துருச்சு அப்படின்னா, அந்த கம்பெனில வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ தூரம் இது பண்ண மாட்டாங்க. ரீட்டெயிலர்ஸ் வாங்குனா உண்டு. எஃப்ஐஐலாம் வந்து வாங்குவாங்களான்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா ஒரு அடிப்படையா யோசிச்சு பாருங்க. ஒரு பேங்க்ல வந்து ஒரு ஏதோ சீட்டிங் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா, அந்த பேங்க்ல போய் ஒரு ரூ. 1000 அக்கவுண்ட் கூட டெபாசிட் கூட பண்ண மாட்டோம். ரூ. 1000 அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டாக்ல மட்டும் ஏன் ஒரு ஸ்டாக் கீழ விழுந்துட்டுனா உடனே போய் வாங்குறாங்கன்னு தெரியல. ஒரு ஃப்ராடு கம்பெனி விழுந்துச்சு அப்படின்னா. இதில வந்து இதுதான் என்னோட இது. எனக்கு என்னைய கேட்டா இது வந்து வாங்குறது வந்து ஒரு முட்டாள்தனம். ஆ இது ஒரு வேள நல்ல ஸ்டாக்கா கூட வந்து நாளைக்கு கூட ஏறக்கூட செய்யலாம். ஆனா எதுக்கு நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ நம்ம அதே எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஒரு பேங்க்ல போய் நம்ம ஒரு ரூ. 1000 போடுறோம் அப்படின்னா, அதில போய் திடீர்னு ஒரு வேள ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா, எங்க அப்பாவா இருந்தாலும், யாரா இருந்தாலும் கேட்பாங்க. "ஏன்டா உனக்கு ஊர் உலகத்திலேயே வந்து வேற பேங்கே கிடைக்கலையா?" அப்படின்ட்டு. அதே மாரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் ஒரு எஃப்ஐஐயோ இல்ல யாரோ ஒரு ஆளு பல கோடி ரூவா போடணும் அப்படின்னா, அது வந்து அந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளா இருக்கணும். இதேமாரி ஒரு ஃப்ராடு அதேமாரி இதிலலாம் மாட்டிட்டாங்க அப்படின்னா, திருப்பி வந்து அந்த பேங்க் மேல வந்து ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால இந்த பேங்க வந்து இதில இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது என்னோட சஜஷன். இதில இல்லாம இருக்கிறது நல்லது. இன்னைக்கு பார்த்தா அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 5% ஏறி இருக்குது. ஆம், நம்ம வந்து ஸ்டாக்ஸோட சார்ட் பார்த்துட்டோம். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இதேமாரி நெறைய இதேமாரி பழைய இதில நெறைய மாட்டியிருக்குது. ஆர்பிஐ வந்து ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணதுக்காக வரும். நாங்க வந்து சேவ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது நியூஸ் விடுவாங்க. அந்த நியூஸ் எல்லாம் விட்டோம்னா கொஞ்சம் ஏறுற மாரி இருக்கும். அப்புறம் பார்த்தா திருப்பியும் வித்து கீழ தான் தள்ளுவாங்க. அதனால நியூஸ பார்த்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இதுதான் என்னோட இது. இந்த ஸ்டாக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா என்ன ஏது அப்படிங்கிறது கமெண்ட்ல போடுங்க. அப்பதான் எனக்கு வந்து மத்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு போட முடியும். நன்றி.